சேலம் பட்டர்ஃப்ளை பாலம் அருகே தண்ணீர் தேங்கி இருப்பதால் கோவை, சென்னை, நாமக்கல் செல்லக்கூடிய வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். சேலத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக சேலத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கு தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கி நிற்கிறது. இதேபோல ஏற்காட்டிலும் கனமழை பெய்ததனால் சேலம் மாநகர் வழியாக செல்லக்கூடிய திருமணிமுத்தத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கு மற்றும் மழையின் காரணமாக சேலத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் பட்டர்ஃப்ளை பாலம் அருகே சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு 5 அடி உயரம் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் இந்த பகுதியில் செல்லக்கூடிய போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சேலத்திலிருந்து சென்னை, கோவை, நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டிருக்கிறது. சாலையின் ஒரு புறத்தில் மட்டும் இடதுபுறமாக மட்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலையில் சேலத்தை நோக்கி உள்ளே செல்லக்கூடிய வாகனங்கள், அதாவது சென்னை, கோவை, நாமக்கல் பகுதியிலிருந்து சேலம் நோக்கி உள்ளே செல்லக்கூடிய வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேங்கி நிற்கக்கூடிய இந்த மழை நீர் தற்பொழுது வரை வடியாத ஒரு நிலை இருக்கிறது. இந்த தண்ணீரில் ஆங்காங்கு சில கார்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. அதே போல ஒரு பேருந்து, லாரி உள்ளிட்டவையும் நடுவில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இங்கு காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் உள்ளிட்ட ஒரு அதிகாரிகள் இங்க சம்பந்தப்பட்ட இடத்திற்கு முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த தண்ணீர் வெளியேறுவதற்கு தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத சூழ்நிலையில் அந்த பகுதியில் தொடர்ந்து அப்படியே தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு இடத்தில் மட்டும் குறைவான தண்ணீர் வெளியே சென்று கொண்டிருப்பதனால் தற்போது சற்று குறைய தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கு அதிகாரிகள் ஆலோசனை செய்து வருகிறார்கள். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல். சேலத்தில் பெய்த கனமழையின் காரணமாக சேலம் கந்தம்பட்டி அருகே இருக்கக்கூடிய ரயில்வே சுரங்கப்பாதை தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் திருமலை வழங்க கேட்கலாம். திருமலை, அந்த தண்ணீரை அகற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், சேலம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சேலம் மாநகரில் நேற்று இரவு சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது தேங்கி நிற்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டம் கந்தம்பட்டி அருகே இருக்கக்கூடிய ரயில்வே சுரங்கப்பாதை தற்போது மழை நீரால் மூழ்கி இருக்கிறது. இதன் காரணமாக சேலம் கந்தம்பட்டியிலிருந்து சிவதாபுரம், இளம்பிள்ளை செல்லக்கூடிய வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து முடங்கி இருக்கிறது. குறிப்பாக சேலத்தாம்பட்டி ஏரியில் இருக்கக்கூடிய நீர் நிரம்பி வெளியேறுவதால் அப்பகுதியில் தண்ணீர் வெளியேறி இந்த சுரங்கப்பாதையில் மூழ்கடித்திருக்கிறது. இதன் காரணமாகவும் இந்த போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. சேலம் மாநகரில் ஏற்கனவே கடந்த மாதம் பெய்த மழையின் காரணமாக இந்த ரயில்வே சுரங்கப்பாதை ஏற்கனவே தண்ணீரில் மூழ்கியது. அப்போது மாநகராட்சி அதிகாரிகள் பெரிய அளவிலான மோட்டார் வைத்து தண்ணீர் வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். தற்போது இந்த பகுதியில் சுரங்கப்பாதை மூழ்கடிக்கக்கூடிய சூழ்நிலையில் தண்ணீர் இருப்பதால் மாநகராட்சி அதிகாரிகள் அதற்கான தண்ணீரை வெடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து அவரிடமே கேட்கலாம். எத்தனை மணிக்கு தண்ணி நிரம்பிச்சு, என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுச்சு? நைட் 2 மணிக்கெல்லாம் பாலம் நம்பிடுச்சிங்கண்ணா. அதே மாதிரி அந்த பக்கம் கந்தம்பட்டி பைபாஸ் பக்கம் எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. 1 மணி இருக்கும்ண்ணா, ஃபுல்லாக ரம்பிடுச்சு. ரம்பினதுக்கப்புறம் பைபாஸில் வண்டி ரோட்டில் நிற்கிற வண்டி எல்லாமே அடிச்சுட்டு போகுது. வண்டியெல்லாம் மிதக்குது, காரெல்லாம் மிதக்குது. அந்த பக்கம் பங்க் இருக்குது, பற்ற ஒர்க் ஷாப்லாம் நிறையா, டொயோட்டா ஷோரூம், ஹூண்டாய் ஷோரூம், அரவிந்த் மோட்டார்ஸ் எல்லா ஒர்க் ஷாப்பும் அந்த பக்கம் தான் லைன்லாம் இருக்குது. காரெல்லாம் மிதக்குது. இப்போ டொயோட்டா ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது உள்ள. ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. மாநகராட்சி அதிகாரிகள் வந்தாங்களா? ஏதாவது நடவடிக்கை இது வரைக்கும் யாரும் வரலைங்கண்ணா. என்ன எதுன்னு ஃபயர் சர்வீஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க.
அதாவது ஏற்கனவே இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்பதால் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். தற்போது வரை மாநகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் யாரும் வரவில்லை, நடவடிக்கைகள் யாரும் எடுக்கவில்லை என்று கூறுகின்றனர். இதே போல இந்த பகுதியில் தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் இருக்கிறது. அதாவது டிரான்ஸ்போர்ட் மற்றும் மரக்கடை அலுவலகங்கள் இருக்கிறது. இந்த பகுதியிலும் மழைநீர் தேங்கி நிற்பதால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி திருமலை, விவரங்களை வழங்கியதற்கு.